So good evening students. Today we will see the current affairs analysis dated from 29th to 31st December 2024. The first article related to the National Human Rights Commission. National Human Rights Commission. Chairperson and members were appointed. Ramasamy Subramanian was the chairperson. Appointed. So NHRC it's a statutory body. 1992 it was created by an act, National Human Rights Act. இதுக்கு வந்து chairperson, multi-member body, chairperson, அப்புறம் there are members, one member from Supreme Court judge. Chairperson வந்து Chief Justice, retired Chief Justice of India or Supreme Court judge இருக்கணும். அடுத்த member, chairmanக்கு அடுத்த member need to be a Supreme Court judge, retired. அடுத்து இன்னொரு member Chief Justice of the High Court, any High Court, retired இருக்கணும். அப்புறம் 3 members, other 3 members are having human rights related experience, practical experience இருக்கக்கூடிய persons இருக்கணும். அப்படிப்பட்டவங்கள can be appointed as the members of the National Human Rights Commission. அதன் அடிப்படையில் chairman appoint பண்ணியிருக்காங்க ராமசுப்ரமணியன். ஸோ இது வந்து செலக்ட் கமிட்டி இருக்குது, இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறது. மெம்பர்ஸ் அண்ட் தி சேர்பர்சன்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் பை எ செலக்ட் கமிட்டி. பிஎம்எஸ் த ஹெட் ஆஃப் த கமிட்டி. இது கேட்பாங்க. அப்புறம் லோக்சபாவோட ஸ்பீக்கர், ராஜ்யசபாவோட சேர்பர்சன், டெப்புட்டி சேர், ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் இங்கே வரமாட்டார், டெப்புட்டி சேர். அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அப்புறம் ஹோம் மினிஸ்டர். இவங்க இவ்வளோ பேர் சேர்ந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். இதில் இஷ்யூஸ் உருவாயிருக்கு. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜஸ்டிஸ் ஜோசப் மேத்யூ உத்தரகாண்ட் எமர்ஜென்சியில் பிரசிடென்ட் ரூலை வந்து கேன்சல் பண்ணார் அப்படின்னு சொன்னேன். அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறே ஒரு ஆளை, அவங்க 2 பேரையும் இவங்க அக்செப்ட் பண்ணலை. கவர்மெண்ட் மெஜாரிட்டி அவங்க தானே இருக்காங்க. லோக்சபா ஸ்பீக்கர் இருக்கார், ராஜ்யசபா, அப்புறம் ஹோம் மினிஸ்டர். இவங்க எதிர்கட்சி சொன்னதை கேட்கல அப்படின்றத காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கு. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அவங்க ஏற்றுக்கலை. ஸோ வாட்ஸ் த யூஸ் ஆஃப் திஸ் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எனிவே திஸ் இஸ் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் இந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே. அப்போ ஆக்டை தான் திருத்தணும். அப்புறம் இவங்களோட டென்யூர் 3 years 70 years. ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், திருப்பி அப்பாயின்ட் பண்ணப்படலாம். ஸோ இவங்களோட ஒர்க் என்னென்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஏதாச்சும் வயலேஷன் நடந்திருக்கு அப்படின்னா தே கேன் சுமோட்டோலி தே கேன் டேக் த கேஸ். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரிவென்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், இந்தியாவில் நடக்காமல் இருக்கிறது தடுக்கிறது. அப்புறம் லீகல் அவேர்னஸ் கொடுக்குறது பீப்புள், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் எந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றது. ஹியூமன்ஸ் ப்ரொடெக்ஷன் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் ஒய் வி ஆர் டூயிங் திஸ் ஆக்ட், இது எதனால் நம்ம பண்ணோம் அப்படின்னா, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இதில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷ்னலி. ஸோ தட்ஸ் அ மெயின் ரீசன். அப்புறம் ரைட் டு ஈக்வாலிட்டி, வி ஹேவிங் ரைட் டு 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில், ஆர்டிகல் 21 எல்லாத்துலேயுமே ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நீங்கள் தடுத்தாலே இட்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான். சரியா? ஸோ அதெல்லாம் 23, 24, 19 to 22 எல்லாமே வரும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஆஸ்திரேலியா கூட நம்ம பண்ணியிருக்கக்கூடிய 2 வருஷம் ஆயிருக்கு. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஒரு டெம்பரரி அக்ரிமெண்ட், எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ட்ரேட் அக்ரிமெண்ட். இது வந்து நம்ம சைன் பண்ணி 2 வருஷம் இருக்குது. இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சைன் பண்ணது April 2, 2022. இம்ப்ளிமெண்டேஷன் வந்து December 2022. இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. இட்ஸ் அ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இனிமேல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க இந்த கண்ட்ரிஸ் கூட. ஸோ டேரிஃப் ரெடக்ஷன், ஆஸ்திரேலியாவுக்கு நமக்குமான டேரிஃப் ரெடக்ஷன் வந்து 96% இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக உள்ள போகுது. இட்ஸ் ஈக்குவலன்ட் டு த ஃப்ரீ ட்ரேட் தான். ஆனால் இது மாடல் ஃபார் த ஃப்ரீ ட்ரேட்.
என்னென்ன பொருட்கள் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், கோல், அப்புறம் வைன். இந்தியாவிலேருந்து அங்கே ஏற்றுமதி பண்ணக்கூடியது, எக்ஸ்போர்ட் டு. ஸோ வித்தவுட் டேரிஃபில் அது உள்ளே போகுது. அது மாதிரி நம்மளோட ஃபார்மசூட்டிக்கல் ஹெல்த் கேருக்கு வந்து அங்கே ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்குது, மார்க்கெட் ஆக்சஸ். அப்படின்னா நம்ம காம்படிஷனில் அலோவ் பண்ணுறாங்க மார்க்கெட் ஆக்சஸ். அப்புறம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், தே கேன் கோ அண்ட் ஒர்க், அங்கே போய் அவங்க ஜாப் தேடிக்கலாம். இப்போ யூஎஸ்லலாம் பண்ணுறது மாதிரி இன்ஃபோசிஸ் கேன் பி ஹேர்ட் ஃப்ரம் இந்தியன்ஸ் ஹேர் பண்ணலாம் H1B விசா. இப்போ அது இஷ்யூ போயிட்டுருக்கு. அது மாதிரி ரிட்டர்ன் ரூல் ஆஃப் ஒரிஜின், இதில் ஆஸ்திரேலியாவை தவிர மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய பொருட்களை கண்டுபிடிக்கிறது. நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றதும் சரி, அது மாதிரி நம்ம இந்தியா வழியே வேறு நாட்டு பொருள் இங்கேருந்து அங்கே போகிறத தடை பண்ணுறது. ஸோ அதுவும் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ட்ரேடோட பெனிஃபிட் இந்த 2 வருஷத்தில் 12.2 பில்லியனாக இருந்தது 2021. இட் வென்ட் டு $26 பில்லியன். ஸோ டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது சைன் பண்ணதுக்கு பிறகு. ஸோ இட்ஸ் இன்க்ரீஸிங் த ட்ரேட். அது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகம், 79% இந்தியன் ப்ராடக்ட் அங்கே போகுது. இனி ஃபியூச்சரில் வி ஆர் கோயிங் டு சைன் திஸ் CESA, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்ஸ். இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். சரியா? இது வந்து நம்ம ஜப்பான் கூட பண்ணியிருக்கோம், சிங்கப்பூர் இந்த கண்ட்ரிஸ் கூட பண்ணியிருக்கோம், ஸ்ரீலங்கா கூட பண்ணியிருக்கோம். அது மாதிரி இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது ஆஸ்திரேலியா கூட அதுக்கு முன்னோட்டமாக தான் இதை பண்ணியிருக்கோம். அது மாதிரி UAE கூட செப்பா இஸ் தேர். செப்பாவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, பார்ட்னர்ஷிப், இது கோஆப்ரேஷன். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வராது. ஓகே, த நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜ் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ நிறைய ஜட்ஜஸ் மேலே இம்பீச்மெண்ட் ப்ராசஸ், தட் இஸ் ரிமூவல் ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. ரிசைன் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு சேலரிஸ், பென்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஆனால் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றனால தான் ரிசைன் பண்ணுறாங்க. அது நிறைய நடந்திருக்கு. இப்போது ரீசெண்டாக ஒரு ஜட்ஜு மேலே இது பண்ணாங்க, மூவ் பண்ணாங்க. அவர் வந்து மத ரீதியாக பேசினார் அப்படின்றதுக்காக. விஸ்வந்து பரிஷத்தை ஆதரித்து, நான் விஸ்வந்து பரிஷத்தில் மெம்பராக இருக்கிறதுல பெருமைப்படுறேன், முஸ்லீம் எகெயின்ஸ்டாக ரிமார்க்ஸ் அங்கே பேசினார். ஒரு ஜட்ஜ் அப்படி பேசக்கூடாது. அவர் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு, ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர். இப்போ அவர் மேலே ரிமூவல் ப்ராசஸ் மூவ் பண்ணாங்க. பட் ஸ்பீக்கர் நெவர் அக்செப்டட் இட், இட் வாஸ் ரிஜெக்டட். ஸோ அது இனிமேல் வராது. உங்களுக்கு ரிமூவல் ப்ராசஸை முதல்ல சொல்கிறேன், அதுக்கு பிறகு வி வில் சி பழைய கேசஸ். கிளாஸில் ஆல்ரெடி நீங்கள் ரிமூவல் ப்ராசஸ் படித்தாச்சு. இங்கே நீங்கள் படிக்கிறது இந்த கேசஸ் தான் முன்னாடி நடந்தது. ஓகே, ரிமூவல் ப்ராசஸ் என்ன ப்ரொசீஜர்? லோக்சபாவில் பார்லமெண்ட் ஹேஸ் த பவர் டு மூவ். லோக்சபானா 100 மெம்பர்ஸ் சப்போர்ட்டில் மூவ் பண்ணணும். ராஜ்யசபானா 50 மெம்பர்ஸ் சப்போர்ட். எய்தர் ஹவுஸில் யூ கேன் இனிஷியேட் பண்ணதுக்கு பிறகு ப்ரொசீடிங் ஆஃபீஸர், இந்த ரெசல்யூஷன் மூவ் பண்ணதுக்கு பிறகு ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வில் ஃபார்ம் ஏ கமிட்டி. த கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அப்புறம் செகண்ட் கேட்டகரி, ஃபர்ஸ்ட் மெம்பர் அவர், ரெண்டாவது மெம்பர் யார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், எனி ஹைகோர்ட். அப்புறம் மூணாவது டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட். இப்படி 3 பேர் சேர்ந்து இதை என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணி ப்ரூவ் பண்ணப்பட்டால் திருப்பி அந்த ரெசல்யூஷன் வந்து லோக்சபாவில் வரும், சார் எய்தர் ஹவுஸில் வரும். அந்த எங்கே மூவ் பண்ணாங்களோ அங்கே வரும். ஸ்பீக்கர் நீட் டு அப்ரூவ். லோக்சபானா, அங்கே ராஜ்யசபானா ஸ்பீக்கர் சேர்மேன் நீட் டு அப்ரூவ் பண்ணாமல் நடக்காது. அவங்க அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கமிட்டி அவங்க தான் ஃபார்ம் பண்ணணும். இந்த கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த ரெசல்யூஷன் அங்கே எந்த ஹவுஸில் இனிஷியேட் பண்ணாங்களோ அங்கே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணப்படணும். தெரியல, 2/3 மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ். சரியா? ஸோ அது பாஸ் பண்ண போன கிளாஸில் சொன்னேன்ல. ஸோ அது முடிஞ்சதுக்கு பிறகு இட் வில் கோ டு தி செகண்ட் ஹவுஸ்லேயும் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணப்பட்டால் பிரசிடென்ட் வில் இஷ்யூ அன் ஆர்டர் ஃபார் ரிமூவல். அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எந்த ஜட்ஜ் மேலேயும் மூவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் எந்த ஜட்ஜும் ரிமூவ் பண்ணப்படலை. அது காரணம் என்னென்னா, குற்றம் நிரூபிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடறாங்க. அது எக்ஸாம்பிள் ஜஸ்டிஸ் ராமசுவாமி, சுமித்ரா சென். இதை போட்டுக்கோ, இந்த ஸ்லைடை நீங்கள் பாருங்கள். இவர் மேலே அவர் அஃபிஷியல் ரெசிடென்ஸில் சில தப்புகள் பண்ணார் அப்படின்றது கேஸு. அதில் ராஜ்யசபாவில் அவருக்கு, லோக்சபாவில் அது மூவ் பண்ணப்பட்டது 93ல். காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து அதுக்கு எதிர்த்து வாக்களித்ததுனால அவர் வந்து காப்பாற்றப்பட்டார் அன்னைக்கு. ஈவன் தான் அவர் தண்டிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா அவர் கேசஸ் எல்லாம் கொடுக்காம சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அதை அவரை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் தப்பு தான்.
ஆனால் எத்திக்கலி இட் வாஸ் நாட் கரெக்ட். அவங்க பார்லமெண்ட் வந்து அவரை ரிமூவ் பண்ணியிருக்கணும், அவர் பண்ணலை. அடுத்து யூ கேன் சி தெர் இஸ் அ சுமித்ரா சென். அவர் வந்து 33 லட்ச ரூபா 1983 தப்பு பண்ணியிருக்காரு, மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்டு. இதில் வந்து அவரை மூவ் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபாவில் அவர் வந்து லைக் ஓட் பண்ணியிருக்காங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டு ஓடிட்டார் 2011. அது ஓட் பண்ணதுக்கு பிறகு 83 உள்ளது 2011 தான் இனிஷியேஷன். அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அவர் எந்த சார்ஜுமே இப்போ கிடையாது. அவர் ரிசைன் பண்ணதுக்கு பென்ஷன்லாம் வாங்கிட்டு தான் இருக்கார். அது மாதிரி ஜஸ்டிஸ் தினகரன் ஃப்ரம் தமிழ்நாடு 300 ஏக்கர் சொத்து அபகரித்த வழக்கு. அவரும் ஃபஸ்ட்டு சிட்டிங் கமிட்டி இது மூவ் பண்ணி இந்த கமிட்டி அமைச்ச உடனே அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் எவிடன்ஸுக்கு வச்சுருக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வர ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி, ஜட்ஜஸ் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு வரும்போது இது நல்ல ஆர்டிக்கிள், அதனால தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து எடிட்டோரியல் பேஜில் உள்ளது, நல்லா வெரி இம்பார்ட்டன்ட். பாலிட்டி படித்தவங்களுக்கு புரியும், மற்றவங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட், ரொம்ப டீட்டெயில்டாக புரியாது. இப்போ இதில் ரிசைன் பண்ணுறது, அவங்க வந்து பென்ஷன்ஸ் கிடைக்குது, அவங்களுக்கு எல்லா ப்ரிவிலேஜுமே கிடைக்குது. அப்போ அவங்க குற்றம் சாட்டப்பட்டுறாங்க அப்படின்றதுனால தான் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை ப்ரொசீடிங் பண்ணணும் அப்படின்றது இந்த கீழே இருக்கக்கூடிய கேஸில் இட் வாஸ் மென்ஷன். யூ கேன் சே மோகன் கோபால் ரிகார்டிங் ஜூரிஸ்ட். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அவர் ரிசைன் பண்ணாலுமே நீங்கள் எதை ப்ரொசீடிங் பண்ணி அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரூவ் பண்ணப்பட்டு அவருக்கு வந்து இதெல்லாம் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றாரு. அதானே கரெக்டு, தண்டனைக்கு உட்படுத்தணும்ல. அவர் தப்பு பண்ணியிருக்காருன்றதுனால ரிசைன் பண்ணிட்டு ஓடுறாரு, இல்லைன்னா அதை ஃபேஸ் பண்ணலாம்ல. இப்போ அது ரிசைன் பண்ணிவிட்டு விட்டுறாங்க அப்படின்றது தான். அது வந்து தப்பான முன்னுதாரணங்கள், அதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன். இந்த ரெக்கமெண்டேஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எக்ஸாம்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், நாசாவோட ப்ரோப். இது வந்து இப்போது நேற்றுக்கு சன்னோட ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சு. 2018 லான்ச் பண்ணப்பட்டது, 7 வருஷம் மிஷன். இப்போ 2025 அது சன்னுக்கு பக்கத்தில் போக போகுது. இது எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா, சன்னுக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸராக அதோட கொரோனாவை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக, அதுலேருந்து வரக்கூடிய சோலார் விண்ட்ஸை பற்றி படிக்கிறதுக்கும், அந்த எஜெக்ஷன் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் எதனால் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற ரிசர்ச் பண்ணுறது தான் இதை அனுப்பியிருக்காங்க. இப்போ அது ரொம்ப பக்கத்தில் போயிருக்கு. கிட்டத்தட்ட 930 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது ஹீட்டு தாங்குகிற அளவுக்கு அனுப்பியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து 29 டிகிரி ஹீட்டு தான் இது வந்து உள்ளே போகும் அப்படின்றது சொல்லப்படுது. அதுக்கு மேலே போகாது. பிகாஸ் ஐ டோல்டு உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது, சரியா? அப்புறம் இது எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிவிட்டேன். இப்போது இது ரொம்ப க்ளோஸராக போயிருக்கிறதுக்கான இமேஜை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி, இது அந்த இமேஜ் கிடையாது, நேற்றுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாசா தான் இதை அனுப்பியிருக்காங்க. கொஸ்டின் கேட்பாங்க, எதுக்கு, என்ன ப்ரோபு, ப்ரிலிம்ஸில் தான் வரும் இது கொஸ்டின்ஸ். நம்ம ஆதித்யா L1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபிஷிங் கேட் வந்து காலரிங் அப்படின்னா ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறது, அது எங்கெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணுது, அதோட பாப்புலேஷனை சர்வே பண்ணுறதுக்காக, அதோட ஆக்டிவிட்டியை சர்வே பண்ணுறதுக்காக காலரில் ரேடியோ சிப் மூலமாக ஃபிட் பண்ணி விடுவாங்க. இப்போ டால்ஃபின் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி. கீழே காமி ஃபிஷிங் கேட் தெரியும்ல, காட்டு பூனை, நார்மல் பூனையோட பெருசாக இருக்கும், காடுகளில் இருக்கக்கூடிய பகுதி அந்த பக்கம்லாம் வரும். நைட்டு நேரத்தில் வரும், நாக்டர்னல். நம்ம வந்து கோழிகளை பிடிக்கிறது, பறவைகளை பிடிச்சி சாப்பிடும், தவளை ஒன்றே விடாது, நாக்டர்னல். அப்புறம் மீன்களை தண்ணீர்லேருந்து ஸ்விம்மிங் பண்ணும், இது பிடிக்கும். அது மாதிரி தண்ணியிலேருந்து மீனை தட்டி விட்டு பிடிக்கும். இந்த மாதிரி ஹாக்கி விளையாடுற மாதிரியெல்லாம் பண்ணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இந்த இனம் அழிஞ்சிட்டு இருக்கு. இட்ஸ் இன் என்டேஞ்சர்ட் கேட்டகரி. ஆனால் இதில் வல்லரபிள் அப்படின்னு போட்டிருக்குன்னா அது பார்த்துக்கோங்க. என்டேஞ்சர்ட் கேட்டகரி சைட்ஸ் வந்து அப்பெண்டிக்ஸ் 2ல் இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1ல் இட் வாஸ் ப்ரொடெக்டட். கோரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் இதை பண்ணுறாங்க, சரியா? கோரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி கோதாவரியோட ஹிஸ்டரியில் இருக்குது. ஹிஸ்டரி தெரியும்ல, கடலுக்குள்ளே இறங்கக்கூடிய தண்ணி. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அவங்களோட இயர் அண்ட் ரிவ்யூ, இது எல்லா மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க, இந்த வருஷம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதில் உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பாரதிய நய் சன்ஹிதா ஆக்ட், ஐபிசிக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அப்புறம் பாரதிய சாக்ஷா அதினியான் அப்படின்ற 3 ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த வருஷம். டெக்னாலஜிக்கலாக உள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாக்ஷா, சம்மன், நாயசேத்து, நாயஸ்ருதி ஆப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சம்மனிங் அப்படின்னா எலக்ட்ரானிக்கலாக ஒரு பர்சனை சம்மனிங் பண்ணுறது, ஃபிசிக்கலாக பண்ணாமல், அது ஈஸியாக பண்ணிடலாம்ல.
மெசேஜஸ் மெயில் மூலமாக வரும், அந்த மாதிரி பண்ணுறது. சாக்ஷியானா நம்ம கொடுக்கக்கூடிய எவிடன்சஸ், வீடியோகிராஃப், ஃபோட்டோஸ் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறது. கேன் பி அக்சஸ்ட் இன் எனி கோர்ட்ஸ், ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அது மாதிரி நாய சேத்து அப்படின்றது போலீஸ், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க டேட்டாஸ் எடுக்கிறதுக்காக. நாய ஸ்ருதி அப்படின்றது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக விக்டிம்ஸ் வந்து கேஸில் ஆஜராகலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த வருஷம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தெரியும் இல்லையா, நான் சொல்லணும்னு கிடையாது, பல வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் விங் அஃபெக்டட் ஏரியாஸ், ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் நக்சல்ஸ். அதில் லெஃப்ட் விங் அஃபெக்டட் ஏரியாவில் இந்த வாட்டி 287 நக்சலைட்ஸு கொல்லப்பட்டதாகவும் 992 நக்சலைட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 2026 மார்ச் 31, இதுவும் குறிக்க வேண்டிய டேட் தான். நக்சலைட்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னா ஜீரோ நக்சலைட்ஸ், நக்சல் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஃபண்டிங் எக்ஸெட்ரா எவ்ரி திங் யூ கேன் சி. அது மாதிரி ட்ரக்ஸுக்கு எதிரான சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன்ஸ். 900 கோடி அதனால் பிடிக்கப்பட்டு, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மனாஸ் ஹெல்ப்லைன், மென்டல் ஹெல்த்தை வந்து நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம், சூசைட் தாட்டு, மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா இங்கே கால் பண்ணால் அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. எவ்ரி ஒன் கேன் டூ இட். 1933 இந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா யூ த நம்பர். சூசைடல் தாட்ஸ்லேருந்து வெளியில் கொண்டு வர ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி என்சிபி ஆஃபீஸர்ஸ், காம்பேக்ட் ட்ரக்ஸ், அது மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பாஸ் ஆனது பிறகு வில் ஸ்டடி. ஸோ இதெல்லாம் நார்மல். தேட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் யூபிஐ டியோப்ளி அப்படின்னா யூபிஐயோட ட்ரான்சாக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதை கையை வச்சுருக்கிறது யார் அப்படின்னா ஃபாரினர்ஸ். ஃபோன்பே வால்மார்ட்டோடது, கூகுள் பே, ஜிபே கூகுளோடது. ஸோ இதெல்லாமே அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடியது எல்லாமே தேர்ட் பார்ட்டியாக இருக்குது அப்படின்றது, அது ஒரிங்காகவும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கிளில். நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்தால் போதும். 80% ட்ரான்சாக்ஷன் இன்றைக்கி டிஜிட்டலாக நடக்கிறதா சொல்லப்படுது. அது யூபிஐ மூலமாக நடக்குது அதிகமாக. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 20,60,20.60 lakh crore ட்ரான்சாக்ஷன் ஒரு மாதத்தில் நடந்தது. யூபிஐயில் நடந்தது 20 லட்சம் கோடி. சரியா? இதில் 1 rupee ஃபோன்பே உங்கள்கிட்டருந்து சார்ஜ் பண்ணால் கூட தே வில் கெட் 1 month 20 lakh crore இஃப் 1 யூபிஐயில் ஒரு மாதத்துக்கு. நான் சொல்கிறது இப்போ மொத்த யூபிஐ சேர்த்து தான் இது போட்டிருக்காங்க. அப்போ அவங்க 1 rupee சார்ஜ் பண்ணாலே தே வில் கெட் மோர் பெனிஃபிட்ஸ். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரீசார்ஜ் எல்லாம் பண்ணும்போது எடுக்கிறாங்கல்ல 1 rupee 3 rupees பிளாட்ஃபார்ம் ஃபீ. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ட்ரான்சாக்ஷன். நீங்கள் அதனால் மேக்ஸிமம் உங்கள் எஸ்பிஐயில் இருக்கும், உங்கள் பேங்க் ரிலேட்டடாக யூபிஐ இருக்கும், அதை பயன்படுத்துங்க. தட்ஸ் பெட்டர். இஃப் தே ஆர் சார்ஜிங் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். ஆனால் மற்றபடி இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. அங்கே பிளாட்ஃபார்ம் ஃபீ எல்லாம் கிடையாது. இல்லைன்னா ரீசார்ஜ் பண்ணுறது ஏர்டெல்லில் இருக்குது, யூ கேன் யூஸ் வித்தவுட் பிளாட்ஃபார்ம். அது வோடஃபோனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. ஆப்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ யூ கேன் டைரக்ட்லி ரீசார்ஜ் ஃப்ரம் தி கன்சர்ன்ட் ஆப். ஓகே. சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டால் 30% பாப்புலேஷன் தான் இதை பயன்படுத்துகிறாங்க. மொத்தம் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனில் 75% ட்ரான்சாக்ஷன் இதில் தான் நடக்குது. ஆனால் 30% பாப்புலேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது காரணம் மொழி பிரச்சனை, யூஸ் பண்ண தெரியாமல், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதெல்லாம் அடாப்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனில் சொல்லப்படுது. மார்க்கெட் கன்சர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டிஸ் தான் இதை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஃபோன்பே, கூகுள் பே, இவங்க மட்டுமே 85% யூபிஐ ட்ரான்சாக்ஷன் 100% நடக்குன்னா 85 இவங்க 2 பேரும் தான். அப்புறம் பேடிஎம் இருக்குது, 7.2% ஆஃப் த மார்க்கெட் ஷேர், அதுவும் வெளிநாட்டில் உள்ளது தான். ரிஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா வொலட்டைல் மார்க்கெட், நம்ம நம்ப முடியாது. நிறைய நேரத்தில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், சடனாக வேறு யாருக்கா போகும். அந்த மாதிரி சடன் கட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபோன் பேடிஎம் வேலெட்டில் 1000 ரூபா வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணால் திவாலானா திடீர்னு ஸ்டாப் பண்ணுவாங்க. உங்கள் பணத்துக்கு நோ கேரண்டி. இதே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ். வேலெட்டில் வச்சுருந்தா இஷ்யூ இருக்குது. காம்படிஷன் அண்ட் இன்னோவேஷன் ரொம்ப கம்மி நம்ம நாட்டில். ஃபாரின் ஓனர்ஷிப்பாக இருக்காங்க. ஃபோன்பேக்கு வால்மார்ட்டு, ஜிபேக்கு வந்து கூகுள், அது மாதிரி ஒன்று பேடிஎம்முக்கு நீங்கள் சொல்லிகிட்டே போகல. பேடிஎம் இந்தியாவா? ஓகே, ஓகே, இதெல்லாமே ப்ராப்ளமேட்டிக்கில் சொல்லப்படுது. Okay, so that's about the articles. Now we will move on to the MCQs.
கொஸ்டின் நம்பர் ஓகே எம்சிக்யூ இல்லை பழைய கொஸ்டினோட ஆன்சர்ஸ். கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 2 ஆன்சர் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 3 ஆன்சர் இஸ் ஏ. கொஸ்டின் நம்பர் 4 ஆன்சர் இஸ் ஏ. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ answers. Thanks a lot for joining with us.